தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளம். நுழையும் முன் என்ற பகுதியிலிருந்து, ஏன்னா எந்த பகுதியிலிருந்து ஒன்றாலும் வினாவிடைகள் கேட்கலாம். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி தமிழ். தமிழின் சொல்வளத்தை உணர்த்த பாவாணர் அதன் சொல்வளத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டி விளக்குகிறார். அவர் கருத்தின் வழியே கடலென பரந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம். இது குறிப்பு சட்டகத்தில் வரக்கூடியது. தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய மொழி தமிழ். இப்போது நம்மளுக்கு எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா, உலகிலேயே ஒரு மாநாட்டிற்காக, அதாவது ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்கலாம். ஒரு மொழிக்காக நடத்திய மாநாட்டில் எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இந்த முதல் மாநாடு மொழிக்காக நடத்தப்பட்டது என்பதை விளம்பியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரை. அதற்கப்புறம் இந்த நூல்வெளி மொழி ஞாயிறு பற்றியது. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். இவரோட சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலிலிருந்து தான் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையை எடுத்து நமக்கு பாடமாக வச்சுருக்காங்க. இக்கட்டுரையில் சில விளக்கமாக புரிதலுக்காக பல வகையில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சொற்பிறப்பியல் அகராதி அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். இப்போ ஒவ்வொரு வரியாகவும் கேள்வியாக கேட்கலாம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? உலக தமிழ்ச்சங்க கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்லாம் உங்களுக்கு கேட்கலாம். அதுக்காக தான் இந்த குறிப்பு சட்டத்தை கொடுத்துட்றோம். அதற்கப்புறம் பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க. இது பாடத்தோடு தொடர்புடையது. வெவ்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய தமிழ் சார்ந்த நிகழ்வுகள். கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ். அதாவது தமிழ் நூல்கள்லேயே மிகுதியாக, அதாவது உலக மொழிகளிலேயே மிகுதியாக தமிழ் மொழியில் தான் அச்சு ஏறி இருக்கு. அதில் பாருங்கள், போர்ச்சுகீஸ் நாட்டில் தலைநகர் லிஸ்பான். இதில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்நூல் ரோமன் லெட்டர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரோமன் வரி வடிவத்தில் அச்சாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அன்றைய காலத்தில் இரு வண்ணத்தில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேறிய முதல் நூல் தமிழ் தான். இதை சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர் சொல்லுது. பாருங்க, இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ். இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகளாக கேட்பாங்க, கவனத்தில் எடுத்துங்க. பின்னாடி வருது, கேள்வி பதிலாகவும் வருது. கற்பவை கற்றபின். சொல்லுதல் என்பதற்கு என்னென்ன சொற்கள் இருக்கு? பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல், இப்படி பல பெயர்கள் இருக்கு. இதே போல்
ஒவ்வொரு சொல்லுக்குமே பல பெயர் இருக்குது. ஒரு சொல் பல பெயர், பல சொல் ஒரு பெயர் அப்படின்லாம் நம்ம தமிழ் மொழியில் மிகுதியாக இருக்குது. வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு அதுதான். மேலே கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகள்ல இருந்து கேட்குற கேள்வி, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். இங்கே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுப்பாங்க. இதில் நம்ம அப்படியே நேரடியாக கொடுத்துறோம். இப்போ பாடப்பகுதிக்குள்ளே வரோம். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள். இதில் தான் நிறைய சொற்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் கேட்கலாம். இப்போ தாள் அப்படின்ற சொல் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல்லாகும். தண்டு என்பது கீரை, வாழை முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். கோல் என்பது நெட்டி, மிளகாய் செடி இவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். தூறு என்பது குத்துச்செடி அல்லது புதர் செடி அதோட அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது. தட்டு அல்லது தட்டை கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். கழி கரும்பின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். கழை மூங்கிலின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். அடி புளிய மரம், வேப்ப மரம் இவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். அதற்கு அடுத்தது தாவரங்களின் கிளை பிரிவுகளுக்கு வழங்கப்படும் சொற்கள். நம்ம பாருங்க, ஒரு மரம் எடுத்துக்கிறோம், அந்த மரத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாமே கவைன்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் கவை என்பது அடிமரத்திலிருந்து முதலாவதாக பிரியும் பெரும் பிரிவு கவை சொல்கிறோம். கொம்பு அல்லது கொப்பு என்பது அந்த கவையிலிருந்து பிரியக்கூடிய பிரிவு. கிளை என்பது கொம்பிலிருந்து பிரியக்கூடிய பிரிவு. சினை என்பது கிளையிலிருந்து பிரியக்கூடியது. போத்து என்பது சினையிலிருந்து பிரியக்கூடியது. குச்சி என்பது போத்திலிருந்து பிரியக்கூடியது. இணுக்கு என்பது உச்சியின் பிரிவு, கடைசியாக இருக்கக்கூடியது இணுக்குன்னு சொல்லுவோம். கீரை சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு இணுக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்போம் நம்ம. அதுபோல் இப்போ கேள்வி கேட்கலாம், பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கவை, சினை, போத்து அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இது மூணும் ஒரே, அதாவது தாவரங்களோட கிளை பெயரை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது. வேற ஒரு சொல் இருந்ததுன்னா வேற வரும். இது நம்ம பாடப்பிரிவில் பின்னாடி பார்க்க போகிற வினாவடிகளை நம்ம பார்ப்போம். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கப்படும் சொற்கள். சுள்ளி காய்ந்த குச்சிக்கு சுள்ளின் பேர். விறகு காய்ந்த சிறு கிளை. வெங்கழி காய்ந்த கழினா நீட்டாக இருக்கக்கூடியது. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இருக்கக்கூடிய பகுதிக்கு கட்டைன்னு சொல்கிறோம். இப்போ தாவரங்களோட இலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். நம்ம எல்லாமே இலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலருக்கு இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இலைனா புளி, வேம்பு முதலியவற்றின் இலைகளை தான் இலைன்னு சொல்கிறோம். தாள் நெல், புல் முதலியவற்றின் இலைக்கு தாள்னு பேர். தோகை அல்லது சோனை, நம்ம பக்கத்தில் சோனைன்னு சொல்லுவாங்க, தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. சோளம், கம்பு முதலியவற்றின் இலை. ஓலை தென்னை, பனை முதலியவற்றின் இலை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. சருகு காய்ந்த இலைக்கு சருகுன்னு பேர். இது இல்லாமல் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் பாருங்க. துளிர் அல்லது தளிர், இது நெல், புல் இதோட நுனிப்பகுதியை குறிக்கக்கூடியது. முறி அல்லது கொழுந்து, புளி, வேம்பு இவற்றின் நுனி. நம்ம கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம், வேப்பங்கொழுந்து, புளியங்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு. குருத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை இவற்றோட நுனிப்பகுதிக்கு குருத்துன்னு பேர். கொழுந்தாடை கரும்போட நுனிப்பகுதிக்கு கொழுந்தாடைன்னு சொல்கிறாங்க. பூவின் நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை. வி மரத்திலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் வாடிய நிலை. இத்தனை வகை இருக்குது. பூ என்ற அந்த வகைக்கும் பூக்களோட வகைகளுக்கும் இத்தனை பெயர்கள் இருக்குது. உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. தாவரத்தின் பிஞ்சு வகைகளை குறிக்கும் சொற்கள்.
பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு, இளம் காய். வடு, மாம்பிஞ்சு. மூசு, பலாப்பிஞ்சு. கவ்வை, எள் பிஞ்சு. பாருங்க, ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பேர். குறும்பை, தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை அப்படின்னு சொல்கிறோம். இளநீர், முற்றாத தேங்காய். நுழாய், இளம் பாக்கு. பாக்கோட இளமைக்கு நுழாய்னு பேர். கருக்கல், இளநெல். அதாவது நம்ம கருக்கரிசி, கார அரிசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது கருக்கு அப்படின்னா முற்றாத நெல்லுக்கு கருக்கு. கச்சல், வாழைப்பிஞ்சுக்கு கச்சல். இது இல்லாமல் தாவரங்களின் குலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். கொத்து, அவரை, துவரை இவற்றின் குலைகளை கொத்துன்னு சொல்கிறோம். குலை, கொடி முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு, வாழைக்குலை, வாழைத்தாருன்னே நம்ம வழக்கத்தில் இருக்குது. கதிர், கேழ்வரகு, சோளம் இவற்றின் கதிர். அலகு அல்லது குரல், நெல், திணை முதலியவற்றின் கதிர். சீப்பு, வாழைத்தாரின் பகுதி சீப்பு. இது இல்லாமல் கெட்டு போன காய்கனிகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான சொல்லு பாருங்க. சூம்பல், இது நுனி சுருங்கிய காய். நுனியில் சுருங்கிய காய்க்கு சூம்பல் சொல்கிறோம். சூம்பி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவியல், சுருங்கிய பழம். சொத்தை, பூச்சி, அதாவது புழு பூச்சி அரித்த காய்கனி. வெம்பல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு, வெம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அலியல், அலியல் அல்லது அவியல், அவிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அலியல், குழு குளுத்த பழம். கை வச்சோம்னா கொஞ்சம் குழன்னு இருக்கும், உள்ள அமுங்கும் இல்லைங்களா, அது. அழுகல், குழு குளுத்து நாரிய காய் அல்லது பழம். அதை சாப்பிட முடியாது, அது அழுத்தினா சாப்பிடக்கூடியது கூட சாப்பிடலாம். ஆனால் அழுகலாக இருக்கக்கூடியது குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய், அது தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பாருங்க, சொண்டு. இது பதராய் போன மிளகாய்க்கு சொண்டு, சொண்டு மிளகா அப்படின்னு சொல்லுவோம். கோட்டான் அல்லது கூகைக்காய். இது கோட்டான் உட்கார்ந்து கெட்டுப்போன காய்க்கு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு கோட்டான் காய் நிறைய இருக்குது. தேரை விழுந்த காய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேரைக்காய், தேரை அமர்ந்து கெட்டுப்போன காய். அல்லிக்காய், தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய்க்கு அல்லிக்காய்னு பேராம். ஒல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய். எத்தனை பேர் பாருங்க, தேங்காவுக்கு அது போல இருக்கு. இப்போ பழம் இருக்கு, அந்த பழத்தோட தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலோட தன்மையை வச்சு அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்க. தொலி, மிகவும் மென்மையானது. தோல், கொஞ்சம் கடினமானது. தோடு, வன்மையானது. ஓடு, மிக வன்மையானது. குடுக்கை, சுரை குடுக்கைன்னு சொல்கிறோம். மட்டை, தேங்காய் மட்டைன்னு சொல்கிறோம், தேங்காயோட மேற்பகுதி. உமி, நெல் கம்போட மேல் பகுதி. கொம்மை, கேழ்வரகு, வரகு இவற்றோட மேல் பகுதி. இதை கொங்கை அப்படின்னு சொல்கிற வழக்கம் கூட கிராமத்தில் இருக்குது. அது இல்லாமல் தானியங்களுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். கூளம், நெல், கம்பு, புல் இதோட தானியங்களை கூளம்னு சொல்கிறோம். பயறு அப்படின்னா அவரை, உளுந்து முதலியவற்றை பயிருன்னு சொல்லுவோம். வேர்க்கடலை, இது கடலைன்னு சொல்கிறோம். வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, இதில் கடலைன்னு சொல்கிறோம். விதை, கத்திரி, மிளகாய் இவற்றின் வித்து விதை. காள், புளி, காஞ்சிரை, அதாவது ருச்சி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதோட விதைக்கு காள் அப்படின்னு அர்த்தம். முத்து, வேம்பு, ஆமணக்கு, இதோட விதை முத்து. கொட்டை, மா, பனை இவற்றின் வித்து கொட்டை. தேங்காய், தென்னையோட வித்து. முதிரை, அவரை, துவரை இதோட பயிருக்கு முதிரை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதற்கப்புறம் தாவரத்தோட இளம் பகுதியை குறிக்கக்கூடிய சொல். நாற்று அப்படின்னா நெல், கத்திரி இவற்றின் இளநிலை. கன்று அப்படின்னா மா, புளி, வாழை இவற்றோட இளநிலை. குருத்து, வாழையின் இளநிலை. பிள்ளை, தென்னையின் இளநிலை, அதாவது சின்ன கண்ணுன்னு அர்த்தம், முளைஞ்சி வருது இல்லைங்களா, அதை சொல்றக்கூடியது. குட்டி, விழாவின் இளநிலை குட்டின்னு சொல்கிறோம். மடலி அல்லது வடலி, பனையோட இளநிலையை சொல்கிறோம். பைங்கூழ், நெல் அல்லது சோளம் இவற்றோட இளநிலை.
இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எதை வேணாலும் கேட்டுட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு, பைங்கூழ், மடலி, குட்டி, பிள்ளை அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் பைங்கூழ்ன்றதை எடுத்து எழுதணும். இதுபோல் நிறைய இதில் தான் சொற்கள் நிறைய கேட்கப்படுகிறது. கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் நெல் வகை நிறைய இருக்குது. நம்ம பழமொழியே இருக்குது. பல்லு வகை எண்ணினாலும் எண்ணலாம், அதாவது சொல்லு வகை எண்ணினாலும் எண்ணலாம், பல்லு வகையை எண்ண முடியாது. அந்த பல்லு என்பது பல்லர்களோடது. அந்த பல்லர்களோட வகைகளை விட நெல் வகை மிகுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சம்பா, மட்டை, கார் இதை போல் பல வகைகள் இருக்குது. சம்பாவில் மட்டும் பாருங்கள், ஆவேரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா இது போல் 60க்கும் மேற்பட்ட உள்வகைகள் இருக்குது அதுக்குள்ளேயே. இவற்றோட வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி இதுவும் சிறுகூலங்கள் மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள் தென்னாட்டிலேயே விளையக்கூடியவை இதெல்லாம், வேற எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுதோ, அது தமிழ்நாட்டில் தெற்கு பகுதி, வடக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் விளையக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, தமிழ் திரு ரா இளங்குமரனை பற்றிய செய்தி. இது எல்லாத்துக்குமே பதில் இளங்குமரன் என்பது தான். அதில் பாருங்கள், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் இளங்குமரன். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் இளங்குமரன். இப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம், ஆனால் விடை மட்டும் இளங்குமரன். பாவாணர் நூலகம் என்ற நூலை உருவாக்கியவர் இளங்குமரன். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், இப்போ இல்லை வழங்கி வந்தவர் இளங்குமரன். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இளங்குமரன். விழிகளை இழக்க நேரிட்டாலும் தமிழினை இழக்கக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரன். தமிழ் தென்றல் தெரிவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரன். தமிழ் திரு என்ற அடைமொழி கொண்டவர் ரா இளங்குமரன். உலகில் பெருந்தமிழர், உலக பெருந்தமிழர், அதாவது உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் இளங்குமரன். இது எல்லாமே இளங்குமரன் என்ற ஒரு தொடர். இது போல் இந்த தனித்தனி வினாக்களாக இவை எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனத்தில் வச்சுங்க. ரா இளங்குமரன் எழுதிய நூல்கள்: இலக்கண வரலாறு எழுதியிருக்காரு, தமிழிசை இயக்கம் எழுதியிருக்காரு, தனித்தமிழ் இயக்கம் எழுதியிருக்காரு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். ஏற்கனவே நம்ம அந்த குறிப்பு சட்டத்தில் படித்தது தான். அதாவது முதல் உலக மாநாடு, உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு அப்படின்னா மலேசியா. அந்த மாநாட்டிற்கான மொழி எதுனா தமிழ். இதை சொன்னவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் அப்பாதுரை. பன்மொழி புலவர் அப்படின்னு அடைமொழி கொண்டவர் அப்பாதுரை மட்டும்தான். இப்போ தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு பற்றியது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். இப்போ ஒரே ஒரு சொல் மட்டும் மாற்றி இலக்கிய கட்டுரைகளை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் கிடையாது. அந்த வாசகங்களை சரியாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சொற்பிறப்பு இயல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர். உலக தமிழ் கழகத்தின் தலைவராக இருந்தவர். 2 கேள்வியும் பாருங்க, எல்லாமே தேவநேய பாவாணர். அதுக்கப்புறம் கடல் கடந்து அச்சேரிய தமிழ், ஏற்கனவே நம்ம அந்த குறிப்பு சட்டத்தில் படித்தது தான். போர்ச்சுகீஸ் நாட்டில் தலைநகர் லிஸ்பானில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது மொழிபெயர்ப்பு நூல். இது ரோமன் லெட்டரில் அச்சிடப்பட்டிருக்கு. ரோமன் லெட்டரில் வந்த முதல் நூல் இதுதான். இது இன்றைய காலத்தில் இரு வண்ணத்தில், கருப்பு சிவப்பு வண்ணத்தில் மாறி மாறி அச்சடிக்கப்பட்டிருக்கு. இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பல உள்திரிகளில் வருவோம். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடு இட்ட பகுதி. அதை காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எதுனா சருகும் சண்டும். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. மரச்செடிகளில் நின்று
பூ கீழே விழுந்த நிலையை குறிப்பது வி. நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் வருது. திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கண நூலை எழுதியவர் கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை என்னும் நூல் அமைந்துள்ள இடம் அல்லூர். குச்சியின் பிரிவுகளை எவ்வாறு சொல்வர் அப்படின்னா இணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. தூறு, கழி, கழை இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூறு, கழி, கழை இதெல்லாம் ஒரு பகுதி. கவை என்பது மரத்தோட பகுதி. அதனால் நம்ம மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்கணும். பொருந்தாத ஒற்றை கண்டறிக. தாள், தண்டு, கோல் இதெல்லாம் அந்த அடிப்பகுதி குறிக்கக்கூடியது. கிளை மட்டும் வேற மரத்தோட பகுதி. நாடு மொழியும் நமது கண்கள் என்று பாடியவர் பாரதியார். சொல்லாராய்ச்சியர் பாவாணரும் வியந்த பெருமகனார் இளங்குமரன். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரன். விழிகள் இழக்க நேரிட்டாலும் கூட தாய்மொழியினை இழக்கக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரன். விழிகளை மூடியபடி ஆற்றல் பெற்ற இருவர், 2 பேர் இருக்காங்க. அதில் ஒன்று திருவிக்கா, இன்னொன்று இளங்குமரன். உலகிலேயே ஒரு மொழிக்காக நடத்தப்பட்ட நாடு அது எந்த மொழி? மலேசியா அப்படின்ற நாட்டில் அந்த மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் அப்பாதுரை. இப்படி 2 பேரும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம், நம்ம பார்த்துக்கணும். பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்டவர் அப்பாதுரை. சம்பா நெல்லில் வகை உள்வகை அப்படின்னு பார்த்தா 60 வகைகள் இருக்கு. மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை எந்த தொகுப்புல இருக்கு அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் தொகுப்புல இருக்கு. தமிழ் சொல் வளம் கட்டுரையின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். ஒரு நாட்டின் வளத்திற்கேற்ப அம்மக்களின் எது அமைந்திருக்கும் அப்படின்னா அறிவொழுக்கம் அமைந்திருக்கும். பொருந்தாத இணையை கண்டறிக. சண்டு காய்ந்த தோலும் தாளும் தோகையும், சருகு காய்ந்த இலை. அதே போல தோகை அப்படின்னா சோளம், கம்பு முதலியவற்றின் இலை. தாள் என்பது புலி வேம்பின் இலைன்னு. தாள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது அடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இலைப்பகுதி இலைன்னு சொல்லுவாங்க இலைப்பகுதியாக இருந்தால். அதனால் புலி கொழுந்து, வேப்பம் கொழுந்து அப்படின்னு வந்திருக்கணும். இது தாள்னு வந்திருக்கு, அதனால் இது தப்பு. அதுக்கப்புறம் சொல் பிறப்பு, அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பு அகராதி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பான். முதலாக காடிலா என்னும் போர்ச்சுகீசு நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று குறிப்பிடுவது 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். கேள்வி எங்கிருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்துங்க. தமிழ் மொழிகளிலேயே, அதாவது இந்திய மொழிகளிலேயே முதலில் மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேரிய மொழி தமிழ். தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு மலேசியா. அதே போல் பொறுத்துக, நீங்கள் அப்படியே பார்த்துங்க. பொறுத்துகளில் தான் மிகுதியான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏன்னா நேரடி வினாக்கள் கேட்டுட்டோம் அப்படின்னா ஒரு விடை தெரிஞ்சால் போதும். ஆனால் பொறுத்துகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல வினாக்களை நம்ம தெரிஞ்சாக வேணும். அதனால் இந்த பொறுத்துகளை மட்டும்தான் மிகுதியான கேள்விகள். கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வியில் ஒரு 10 கேள்வி பொறுத்துகளை கேட்டுட்ருக்காங்க. அதனால் அந்த கேள்விகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 4 விடை இருக்குன்னா 4 விடைக்கான 4 கேள்விக்கான விடைகளை தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பொறுத்துகை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஒரு சில நேரங்களில் 2 தெரிஞ்சாலே அட்டன் பண்ணலாம், ஒரு சில நேரங்களில் 3 தெரிஞ்சால் அட்டன் பண்ணலாம். அதுபோல் நம்ம கொஞ்சம் பார்த்துங்க. பொறுத்துகையில் தான் மிகுதியான கேள்விகள் கேட்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.